வார்த்தை என்னும் மன்னாவினால் எங்களை வாழ்வித்து வழிநடத்தி வருகின்ற கடவுளே, வார்த்தைகளை குறித்து நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு பேசுவீராக. இங்கே கூடி வந்திருக்கின்ற திருச்சபை மக்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் வார்த்தைகளை உற்சாகத்தோடு கேட்க ஆண்டவர் அருள் செய்யும். சோர்வுகளையும் அசதிகளையும் தூக்கங்களையும் மாற்றி போடும். பேசுகிறவர் நீராயிருந்து உம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பதற்கு தூய ஆவியானவருடைய ஆற்றலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டி நிற்கின்றோம் நல்ல கடவுளே, ஆமென். உட்காருங்கள். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருப்பெயரிலே இந்த ஓய்வு நாள் வழிபாட்டிலே கூடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்று என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சிறிது நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட திருவசனம் நாம் முறையாக படித்த சங்கீதங்களின் புத்தகம் 100வது சங்கீதம் 2வது வசனம். சங்கீதம் 100 அதனுடைய 2வது பகுதி. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தரை வழிபடுங்கள் என்று திருமறை சொல்கின்றது. தென்னிந்திய திருச்சபையாக நம்முடைய கன்னியாகுமரி பேராயம் இந்த நாளின் சிந்தனைக்காக நமக்கு தந்திருக்கின்ற தலைப்பு இறை வழிபாடு, கடவுளின் திருமுன், கடவுளின் நோக்கத்திற்காக. Worship in God's presence for God's purpose. கடவுளை வழிபடுவது என்பது கடவுளின் திருமுன், கடவுளுடைய நோக்கத்திற்காக என்று. இந்த வழிபாட்டை நம்முடைய வழக்கத்திலே பல சொற்களிலே நாம் பயன்படுத்துவோம். சிலர் ஆராதனை என்று சொல்லுவார்கள், சிலர் தொழுகை என்று சொல்லுவார்கள், சிலர் திருப்பலி என்று சொல்லுவார்கள். ஒரு சரியான தமிழ் வார்த்தை வழிபாடு என்பது. எனவே தான் இந்த தலைப்பையும் தந்திருக்கின்றார்கள். இறை வழிபாடு கடவுளின் திருமுன், கடவுளின் நோக்கத்திற்காக. வழிபாடு என்றால் என்ன? இதன் தொடக்கம் எப்போது? ஏன் வழிபாடு உருவாயிற்று? இதனால் என்ன பயன்? உண்மையாக எப்படி வழிபட வேண்டும் என்ற பல கேள்விகள் வாழ்வின் பல தருணங்களில் நம்மை கடந்து போகும். நாம் இன்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், வழிபாடு செய்வதற்காக வந்திருக்கின்றோம். அப்படி என்றால் என்ன? இப்படி செய்வதனால் எனக்கு என்ன பயன்? உண்மையான வழிபாடு இதுதானா, அல்லது உண்மையான வழிபாடு என்பது என்ன என்கின்ற பல கேள்விகளுக்கான விடைகளை கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். மானுடவியலாளர்களுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுகள் சில உண்மையை இந்த உலகிற்கு சொல்லுகின்றன. அது என்னவென்றால், ஆரம்ப காலம் மனுகுலம் படைப்புகளையே வழிபட்டன. மனிதன் உருவான காலத்தில் அவன் படைப்புகளை வழிபட்டான். சூரியனை வழிபட்டான், சந்திரனை வழிபட்டான், நட்சத்திரங்கள், மலைகள், நதிகள் என்று எல்லாவற்றையும் வழிபட்டான். எவைகள் பிரமிப்பை உருவாக்கியதோ, எவைகள் அவனை பயமுறுத்தியதோ அவைகளை வழிபட மனிதன் ஆரம்பித்தான் என்று சொல்லுவார்கள். எது ஆச்சரியமாக இருக்கிறதோ, எது நம்முடைய அறிவிற்கு புலப்படாமல் அப்பாற்பட்டு இருக்கிறதோ அவைகள்தான் ஏதோ ஒரு சக்தி மிகுந்த, ஆற்றல் மிகுந்தவைகள். எனவே அவைகளுக்கு நாம் அடங்கி இருக்க வேண்டும், கீழாக இருக்க வேண்டும் என்று அவற்றை வழிபட ஆரம்பித்தான் என்று சொல்லுவார்கள். அதனுடைய தொடர்ச்சி தான், அதனுடைய வளர்ச்சி தான் இன்று நாம் இங்கு கூடி வழிபடுவது. இன்னும் மனிதர்கள் வழிபாடு செய்வதில்லை, இந்த கூறுகள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எவைகளெல்லாம் நமக்கு ஆச்சரியத்தை தருகிறதோ, எவைகளெல்லாம் நமக்கு பயத்தை தருகிறதோ, அந்த பயமும் ஆச்சரியமும் தான் பல நேரங்களில் நம்மை வழிபட தூண்டுகின்றது. உங்களுக்குள் இருக்கின்ற பயம்தான் கடவுளை வழிபட வேண்டும் என்று என்ன தூண்டுகிறது. உங்களுடைய அறிவிற்கு அப்பாற்பட்டு சிலவற்றை நடக்கும் போது ஏதோ ஒன்று அங்கு இருக்கிறது, எனவே அவைகள் நம்மை காட்டிலும் மேலானவைகள் என்று அவைகளை நாம் வணங்க ஆரம்பிக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி இன்று இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆனால் திருமறையிலே வழிபாட்டின் தொடக்கம் எங்கு உருவானது? திருமறையிலே கடவுளை வழிபட்டவர்களுடைய அந்த நிலைகள், கூறுகள் பல விதங்களிலே இருக்கின்றது.
காயினும் ஆபேலும் கடவுளை வழிபட்டார்கள். ஏனென்றால் கடவுள் அவர்கள் செய்த தொழிலை ஆசீர்வதித்தார் என்பது நிமித்தமாக அவர்கள் வழிபட ஆரம்பித்தார்கள். நோவா கடவுளை வழிபட்டான். காரணம் என்னவென்றால் கடவுள் என்னை பாதுகாத்தார், ஒரு பேழையை கட்டி என்னை பராமரித்தார், இதற்கான ஞானத்தை கடவுள் தந்தார், எனவே கடவுளை வழிபட வேண்டும் என்று வழிபட்டார். முற்பிதாக்கள் என்று நாம் சொல்லுகின்ற ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்கள் கடவுளை வழிபடுவதனுடைய நோக்கத்தின் பின்னணியம் என்னவென்றால், நாடோடிகளாய் நாங்கள் இருக்கின்றோம், நாடோடிகளாய் வாழுகின்றோம், கடவுள் எங்களை வழி நடத்துகின்றார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுனுடைய வாழ்வு தெரியும். ஒரு இடத்தில் நிலையாக இல்லை, நாடோடிகளாகவே வாழ்ந்தார்கள், வழிப்போக்கர்களாகவே வாழ்ந்தார்கள். ஆனாலும் கடவுள் வழி நடத்தினார், என்னை வழி நடத்துகின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொல்லி அவரை வழிபட்டார்கள். மோசையினுடைய காலத்தில் வழிபாடு வளர்ந்தது. கடவுள் எங்களை விடுவித்தார், விடுதலை தந்தார், எனவே கடவுளை வழிபட வேண்டும் என்று. இன்று நாமும் கடவுளை வழிபடுகிறோம் என்றால் இதனுடைய பின்னணியத்தில் தான். கடவுள் எங்கள் தொழிலை ஆசீர்வதிக்கின்றார், வழிபடுகின்றோம். கடவுள் எங்களை பாதுகாக்கின்றார், பராமரிக்கின்றார், வழிபடுகின்றோம். கடவுள் எங்களை வழிநடத்துகின்றார், எனவே கடவுளை வழிபட வேண்டும். கடவுள் எங்களுக்கு விடுதலை தருகின்றார், எனவே கடவுளை வழிபட வேண்டும் என்று. திருமறையிலே அந்த வழிபாடு தனி மனிதன், குடும்பம், சமூகம் என்று வளர்ச்சி பெற்றது. தனி மனிதர்களாக கடவுளை வழிபட்டார்கள். காயின், ஆபேல், நோவா, ஆபிரகாம் தனி மனிதர்களாக, யாக்கோபு தனி மனிதர்களாக வழிபட்டார்கள். அது குடும்ப வழிபாடாக மாறியது. குடும்பமாக வழிபட ஆரம்பித்தார்கள். மோசையினுடைய காலத்திற்கு பிறகு அது சமூகமாகவே மாறியது. சமூகமாக வழிபட வேண்டும், கூடி வந்து வழிபட வேண்டும் என்று. அதனுடைய வளர்ச்சி தான் இன்று நாம் கூடி வந்து வழிபட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த வழிபடக்கூடிய இடங்களும் வளர்ச்சி பெற்றது. அவன் தனி இடத்திலே வழிபட்டான், ஒரு கல்லை நாட்டி அதுதான் என்று வழிபட்டான். திருமறையிலே ஆதாரங்கள் இருக்கின்றது. கல் தூணை நாட்டி இவர் கடவுள் என்னை வழிநடத்தினவர் என்று வழிபட்ட காலம். அதன் பிறகு பலிபீடம் கட்டி வழிபட்டார்கள். பலிபீடத்தை கட்டி பலி செலுத்தி ஆண்டவரை வழிபட்டார்கள். அதனுடைய வளர்ச்சி ஆசரிப்பு கூடாரம். எங்கெல்லாம் சென்றார்களோ அங்கு ஒரு கூடாரத்தை போடுவார்கள், இதுதான் கடவுளுடைய ஆலயம் என்று அங்கு வழிபட ஆரம்பித்தார்கள். கடைசியில் தான் ஒரு நிலையான வழிபாட்டை, ஒரு ஆலயம் என்ற ஒன்றை கட்டி அவர் வழிபட ஆரம்பித்தார்கள், எருசலேம் ஆலயம். ஆக வழிபாட்டினுடைய வளர்ச்சிகளை திருமறை நாம் படிக்கின்ற போது உணர்ந்து கொள்ள முடியும். தனி மனிதன், குடும்பம், சமூகம், தனியான ஒரு இடம், பலிபீடம் கட்டுதல், ஆசரிப்பு கூடாரம், ஒரு நிலையான ஆலயத்தை கட்டுதல். இத்தனை வழிபாட்டு கூறுகள் இன்று நம்முடைய வழிபாட்டிலும் இருக்கத்தான் செய்கின்றது. தனி மனிதர்களாகவும் நாம் வழிபடுகின்றோம், குடும்பங்களாக இணைந்து வழிபடுகின்றோம், ஒரு சமூகமாக இணைந்து ஒரு நிலையான இடத்திலே வழிபட்டு கொண்டு இருக்கின்றோம். ஆக வழிபாடுடைய வளர்ச்சி இப்படி இருக்கிறது. உண்மையில் இதுதான் வழிபாடா? திருமறையில் இதைத்தான் வழிபாடாக சொல்லுகிறதா? இதுதான் உண்மையிலே கடவுளை ஆராதிப்பதா என்கின்ற பல கேள்விகள் எழும். திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலே 2 எபிரேய சொற்களும், புதிய ஏற்பாட்டிலே 2 கிரேக்க சொற்களும் இந்த வழிபாட்டில் மிகவும் முக்கியம் பெறுகின்றன. பழைய ஏற்பாட்டிலே சொல்லுகின்ற வார்த்தை ஷாகா. ஷாகா என்றால் தாழ்ந்து பணிதல் அல்லது சாஷ்டாங்கமாய் விழுதல், நெடுஞ்சான் கிடையாக விழுதல். அன்று வழிபட்டார்கள். அப்படி என்றால் தாழ்ந்து பணிந்தார்கள், நெடுஞ்சான் கிடையாக அல்லது சாஷ்டாங்கமாக பணிந்தார்கள். இன்னைக்கு இருக்கிற இடத்திலிருந்தே சில நேரங்களில் எழும்புறதுக்கு கஷ்டம், அங்க ஏதோ பசை போட்டது போல ஒட்டிடுவோம். ஆனால் எபிரேயத்திலே தாழ்ந்து பணிந்தார்கள். இன்னொரு வார்த்தை ஆபாத் என்று சொல்வார்கள். ஆபாத் என்றால் சேவை செய்தல். வழிபாடு என்பது வெறும் ஜெபம் பண்ணுவது, வார்த்தைகளை படிப்பது, துதி செலுத்துவது என்பது அல்ல. சேவை செய்தல். ஒரு வேலைக்காரன் தலைவருக்கு செய்கின்ற பணிவிடை போல கடவுளுக்கு பணிவிடை செய்வதுதான் உண்மையான வழிபாடு என்று. கிரேக்கத்திலே 2 வார்த்தைகள். ஒன்று புரோஸ்குனேயோ என்று சொல்லுவார்கள். அந்த எபிரேயத்தினுடைய ஷாகாவும் கிரேக்கத்தினுடைய புரோஸ்குனேயும் ஒன்று. தாழ்ந்து பணிதல், நெடுஞ்சான் கிடையாக விழுந்து பணிதல். எபிரேயத்தில் உள்ள ஆபாத்தும் கிரேக்கத்தில் உள்ள இன்னொரு வார்த்தை உண்டு, லாட்ரேயுயோ என்று சொல்வார்கள். லாட்ரேயுயோ அப்படி என்றால் சேவை செய்தல், மத சடங்குகளை நடத்தல். வழிபாடு என்பது கடவுளுக்காக அனைத்தையும் கொடுத்து வழிபாடு
முழுவதும் பங்கு கொள்வதுதான் வழிபாடாக திருமறையிலே உண்டு. இன்னைக்கு வழிபாடை எடுத்துக்கொண்டால் 2வது மணி அடிக்கின்ற போது 10 பேர், ஒரு ஜபம் ஒரு பாடல் ஒரு 50 பேர். இந்த பாவரிக்க ஜபம் தான் பலருக்கு பிடித்திருக்கும். அந்த சமயத்துல தான் 3/4 பேர் வருவாங்க. அது முடிஞ்சு இந்த திருமறை பகுதியெல்லாம் முடிஞ்சு பாட்டு பாடும்போது ஒரு மஞ்சாட்டு ஜபம் ஒரு 10 நிமிஷம், ஒரு பிரச்சனை இல்லை, யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆலயமே நிரம்பிடும். இனி ஆராதனை எப்ப முடியும்னா சிலருக்கு செய்தி முடிந்த உடனே முடிஞ்சிடும், சிலருக்கு காணிக்க போட்டவுடன் முடிஞ்சிடும், சிலருக்கு மட்டும்தான் கடைசி ஆசீர்வாதம் போடுவது வரைக்கும் இருக்கும். புரியல. வழிபாடு என்பதை இந்த திருமறையை பின்பற்றி தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமறையில் சொல்லப்பட்டவற்றையே பின்பற்றாமல் வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் முழு மனதோடு முழு கூறுகளிலும் பங்கு கொண்டு கடவுளை வழிபட வேண்டும். அதுக்கு தான் நாங்க வந்தோம், அதைத்தான் எங்களுடைய நோக்கம். ஆனால் நாங்கள் அப்படி இல்லை என்கின்ற நிலையில் தான் இருக்கின்றோம். கடவுள் வழிபாடு என்பது கடவுளுடைய பிரசனத்தில் ஆரம்பித்து கடவுளின் நோக்கத்தில் நிறைவேறுவதாக இருக்க வேண்டும். அதைத்தான் திருமறை நமக்கு கற்றுத் தருகின்றது. இந்த பின்னணியத்தில் சில உண்மைகளை கற்றுக்கொள்ள நாம் படிக்க கேட்ட திருமறை பகுதியின் வழியாக கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஒன்று, வழிபாடு என்பது அது நீதியை நிலைநாட்டுவது. ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 6வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். வழிபாடு என்பது நீதியை நிலைநாட்டுவது. 2 வாக்கியங்கள் இந்த திருமறை பகுதியிலே முக்கியத்துவம் பெறுகின்றது. அந்த வசனத்தில் ஒன்று, ஏசாயா ஒரு காட்சியை காணுகின்றார், ஒரு சத்தம் தொனிக்கின்றது. என்ன சத்தம்? தூயவர் 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 என்று, பரிசுத்தர் 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 என்று. இன்னொரு வாக்கியம் அந்த சத்தத்திற்கு பதிலாக இந்த ஏசாயா சொல்லுகின்ற வாக்கியம், ஐயோ நான் அழிந்து போனேன், அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் இருக்கின்ற இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு மனிதன். இந்த வசனத்தினுடைய பின்னணியும் மிக முக்கியமானது. அந்த 1வது வசனம் சொல்லுகின்றது, உசியா மரணமடைந்த பின்னர் ஏசாயா இந்த காட்சியை காண்கின்றார். இந்த உசியா யார்? இந்த உசியா ராஜா யூதா தேசத்தை கிட்டத்தட்ட 52 வருடங்கள் ஆட்சி செய்த ஒரு மனிதர், ஒரு நீடித்த ஆட்சியை கொடுத்த மனிதர். இவருடைய ஆட்சி காலத்தில் பல வளர்ச்சியும் பல மாற்றங்களும் அந்த தேசத்தில் நடைபெற்றது. இப்போது அவர் மரித்து போனார். எனவே அரசியலிலே ஒரு நிலையற்ற தன்மை இருக்கின்றது. இவர்களை எதிர்த்து அசீரியா என்கின்ற ஒரு பேரரசு உருவாகி கொண்டு இருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் தான் ஏசாயா இந்த காட்சியை காண்கின்றார். ஒரு நீடித்த ஆட்சி முடிவுற்று ஒரு பயமுறுத்துகின்ற சூழ்நிலை வருகின்ற போது ஏசாயா இந்த காட்சியை காண்கின்றார். வழிபாட்டை இந்த பின்னணியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இந்த உசியா ராஜாவினுடைய காலத்தில் எவைகளெல்லாம் நடைபெற்றது? அவர்களுடைய காலத்தில் வளர்ச்சி இருந்தது. எந்த தூரத்திற்கு வளர்ச்சி இருந்ததோ அந்த அளவிற்கு சீர்கேடும் இருந்தது. ஏசாயா என்பவர் அந்த சீர்கேடான சமூகத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்துகின்றார். ஐயோ நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், நான் அழிந்து போனேன் என்பது ஏசாயாவினுடைய தனிப்பட்ட வாழ்வை அல்ல, அது ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய பிரதிபலிப்பு. நாங்கள் அசுத்த ஜனங்கள், நாங்கள் அசுத்த உதடுள்ள மனிதர்களாக இருக்கின்றோம், கடவுள் தூய்மை உள்ளவராக இருக்கின்றார் என்பதுதான். வழிபாடு என்பது நம்மை நாமே உணர்ந்து கொள்வது. மக்களிடத்திலே தூய்மை இல்லை, நாங்கள் தூய்மை உடையவர்களாக மாற வேண்டும். எது தூய்மை என்னவென்றால் நீதியை நிலைநாட்டுவது தூய்மை. இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் காலத்தில், இந்த உசியா ராஜாவினுடைய காலத்திலே ஆலயத்திலே வழிபாடு மிகவும் அமர்க்களமாக இருந்தது. ஆலயம் உயிரோட்டமாயிருந்தது. ஆலயத்திலே பலிகள் இருந்தது, ஆலயத்திலே காணிக்கைகள் இருந்தது. ஆலயத்தை மையப்படுத்துகின்ற சமூகம் உடைந்து போய் இருந்தது. உயர்வு தாழ்வு இருந்தது, நீதி விற்கப்பட்டது, ஏழைகளும் எளியவர்களும் புறக்கணிக்கப்பட்டார்கள், கைம்பெண்களும் பெற்றோரை இழந்தவர்களும் பராமரிக்கப்படவில்லை. ஆனால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் வழிபட்டு கொண்டே இருக்கின்றோம். கோவில் அல்லது ஆலயத்தினுடைய நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. ஆனால் சமூகத்திலே நீதி சிதைந்து இருந்தது. அப்போதுதான் கடவுள் ஒன்றை கேட்பார். யார் இதை கேட்டது? ஏசாயா 1வது அதிகாரத்தை படித்து பார்த்தால் தெரியும். உங்கள் காணிக்கைகளையும்
உங்களுடைய ஆலய வழிபாடுகளையும் உங்களுடைய பலிகளையும் நான் வெறுக்கிறேன். யார் இதை உங்களிடத்தில் கேட்டது? நீங்கள் செய்ய வேண்டியது தீமையை விட்டு நன்மையை செய்யுங்கள். ஏழைகளை ஒடுக்குகின்றீர்கள், அதை விட்டு மனம் மாறுங்கள். ஆதரவற்றவர்களை நீங்கள் புறக்கணித்து விடுகின்றீர்கள், அதை விட்டு மனம் மாறுங்கள். நீதியை செய்வதுதான் கடவுள் விரும்புகின்ற உண்மையான வழிபாடு. வழிபாட்டை கடவுள் வெறுக்கிறார் என்றால் வழிபடுவதே வெறுக்கிறார் என்பது அல்ல. நீதியிலிருந்து பிரிந்துவிட்ட வழிபாட்டை கடவுள் வெறுக்கிறார். நாம் செய்கின்ற இறைவேண்டல்களையும் பலிகளையும் காணிக்கைகளையும் கடவுள் தாமாகவே நிராகரிக்கவில்லை. மாறாக சமூக வாழ்வில் ஏழை எளியவர்களை அவமதித்து கொண்டே ஆலயத்திலே கடவுளை மதிக்க முடியும் என்ற அந்த அமைப்பை ஆண்டவர் நிராகரிக்கின்றார். சமூகத்தில் எப்படியும் வாழ்வர், ஆனால் ஆலயத்தில் வந்துவிட்டால் நான் பரிசுத்தன் என்று எண்ணிக்கொள்ளுகின்ற அந்த வாழ்க்கை முறையை ஆண்டவர் வெறுக்கின்றார். அதைத்தான் நிராகரிக்கின்றார். எனவே தான் கட்டளை கொடுக்கின்றார், தீமையை நிறுத்து, நன்மையை செய், நீதியை நிலைநாட்டு. நீ எங்கு போனாலும் உன்னுடைய வாழ்க்கை நீதியை நிலைநாட்டுவதாய் இல்லை என்றால் அது உண்மையான வழிபாடே இல்லை. நீ என்ன வழிபட்டாலும் என்ன காணிக்கை செலுத்தினாலும் உன்னுடைய வாழ்க்கை நீதியை நிலைநாட்டுவதாய் இல்லை என்றால் நீ செய்வது ஆராதனையே இல்லை. ஒரு பாடல் உண்டு, ஒரு பழைய பாடல், அதை பாடலாம் என்று நினைக்கின்றேன். மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி வந்தால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ அம்மா. மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி வந்தால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. ஓட்டு போட காசு கொடுப்பதென்ன, லஞ்சம் வாங்கி சொத்து சேர்ப்பதென்ன, சுண்ணாம்பை நீ சோற்றில் சேர்ப்பதென்ன, கொள்ளை லாபம் அடிக்க துடிப்பதென்ன. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. தங்க சிலுவை சுமந்து அலைவதென்ன, துன்ப சிலுவை சுமக்க மறுப்பதென்ன, பதவி ஆசை பிடித்து அலைவதென்ன, பக்திமானாய் நடித்து வாழ்வதென்ன. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. மனதில் சாந்தி இல்லையே, முகத்தில் சாயல் இல்லையே, நீ இயேசுவை போல் வாழவில்லையே. மாமதுரை சென்று வந்தால் என்ன, திருப்பதி போய் திரும்பி வந்தால் என்ன, வேளாங்கண்ணி வேண்டி வந்தால் என்ன, வெள்ளை மனம் வேண்டாமோ அம்மா, வெள்ளை மனம் வேண்டாமோ ஐயா. நீ எங்க போனாலும் சரிதான், நீ என்ன கொடுத்தாலும் சரிதான், நீ எப்பேற்பட்ட அலங்காரமாய் நீ விழாக்கள் கொண்டாடினாலும் சரிதான், உன்னுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்விலை கடவுளுக்கு பிரியமில்லாது நீதி இல்லாது நீ செய்தால் நீ செய்வது ஆராதனை அல்ல, அது அருவருப்பு. அதுதான் இந்த திருமறை சொல்லுகின்ற உண்மை. ஏசாயா அந்த மக்கள் கூட்டத்தின் பிரதிநிதியாகத்தான் சொன்னான், நான் அசுத்த உதடுள்ள மனிதன், நான் அருவருப்பானவனாய் இருக்கின்றேன் ஐயா. நீதியை செய்யவில்லை, ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளவில்லை, என் வாழ்க்கையில் உண்மை இல்லை, என் வாழ்க்கையில் நேர்மை இல்லை. நான் பலி செலுத்துகின்றேன், நான் காணிக்கை செலுத்துகின்றேன், நான் சடங்கு செலுத்துகின்றேன். இது ஆராதனை? கடவுள் அவற்றை வெறுக்கின்றார். வழிபாடு என்பது நீதியை நிலைநாட்டுவது. இரண்டாவதாக நாம் படிக்க கேட்ட அந்த திருமறை பகுதி அப்போஸ்தலருடைய நடபடிகள் 2வது அதிகாரம்
42வது வசனத்திலிருந்து 47வது வசனம் வரை உள்ள பகுதிகள் ஒரு ஆதி திருச்சபையில் காணப்பட்ட அந்த வழிபாட்டு முறைமையை இங்கு சொல்லுகின்றது. இயேசுவினுடைய காலத்திற்கு பிறகு அவர்களுடைய சீடர்கள் இயேசுவினுடைய போதனைகளை பின்பற்றி உலகமெங்கிலும் பிரசங்கித்தார்கள். இயேசுவினுடைய இயக்கமாக மாறியது. இந்த இயேசுவின் போதனைகளை அடித்தளமாக கொண்டு உருவான அந்த இயக்கம் பலரை கவர்ந்தது. அதுதான் ஒரு திருச்சபையாக உருவெடுத்தது. இயேசுவினுடைய போதனைகளை அடித்தளமாய் கொண்டு உருவான இயேசுவினுடைய இயக்கத்தினுடைய போதனைகளும் செயல்பாடுகளும் பலரை கவர்ந்தது. சுற்றி இருந்த மக்களை எல்லாம் கவர்ந்தது. அது திருச்சபையாக உருவெடுத்தது. அந்த திருச்சபையினுடைய செயல்பாடுகள் தான் இந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 42 முதல் 47 வரை உள்ள வசனங்கள். அந்த 42வது வசனம் சொல்லுகின்றது, திருத்தூதர் கற்பித்தவற்றிலும் நட்புறவிலும் அப்பம் விடுவதிலும் இறைவேண்டலிலும் உறுதியாய் நிலைத்திருந்தார்கள். 2 வார்த்தைகள் மிக முக்கியம். ஒன்று, அந்த 44வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தை, அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள். 45வது வசனம், பகிர்ந்து அளித்தார்கள் அவரவர் தேவைக்கு. திருச்சபை என்பது இதுதான். அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள், எல்லா உடைமைகளையும் பொதுவாய் வைத்திருந்தார்கள், அவர்கள் பகிர்ந்து அளித்தார்கள் அவரவர் தேவைக்கு ஏற்ப. உண்மையில் இந்த திருச்சபை என்பது அந்த காலத்திலே செய்த செயல்களிலே ஒரு புரட்சிகரமான செயல். பார்ப்பதற்கு ஏதோ ஒரு சேரிட்டி ஒர்க் அல்ல இது. அவர்கள் வாழ்ந்த சமூகம் ரோம பேரரசின் கீழ் வாழ்ந்த சமூகம். இந்த யூத ஜனங்கள் ரோமர்கள் அடிமைப்படுத்தி வைத்திருந்த அந்த காலகட்டத்தில் இந்த திருச்சபை உருவானது. ரோமர்களுடைய முறைப்படி, அந்த அரசாங்க முறைப்படி சமூகத்திலே பல ஏற்றத்தாழ்வுகள், படிநிலைகள் இருந்தன. அரசனுக்கு உதவி செய்கின்ற அந்த அமைச்சரவை போல இருப்பது நிர்வாகம், அதன் கீழே வசதியானவர்கள், அதன் கீழே நடுத்தர வர்க்கத்தினர், கடைசியிலே ஏழைகள். உயர்வு தாழ்வு உள்ள சமூகமாக அந்த சமூகம் இருந்தது. உயர்ந்தவன் உயர்ந்தவனாகவே இருந்தான், தாழ்மையாக ஏழ்மையாக எளிய நிலையில் இருந்த மனிதன் ஏழையாகவே நசுக்கப்பட்டான். அந்த சமயத்தில் தான் இந்த திருச்சபை செயல்பட்டது. ரோம காலத்துல ரொம்ப இயல்பாகவே இருந்துச்சு. ஏழையா ஒரு மனுஷன் இருக்கான்னா அவனை கண்டுகொள்ளாத, அவனால் இந்த சமூகத்திற்கு பயன் இல்லை. வயது முதிர்ந்த ஒரு மனிதனால் இந்த சமூகத்திற்கு பயன் இல்லை, அவனை கண்டுகொள்ளாதே. அவனை கண்டுகொள்ளாமல் இருப்பது தவறே இல்லை என்கின்ற ஒரு சமூகம் என்ற சமூகம் இருந்தது. அந்த சமூகத்தில் அந்த சமூகத்தினுடைய கூறுகளை எதிர்த்து திருச்சபை செயல்பட்டது. நீ சொல்ற ஏழை எளியவர்களை கண்டுகொள்ளக்கூடாது என்று, நான் அவர்களை அரவணைக்கின்றேன். எல்லாவற்றையும் விற்று பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஏழை பணக்காரன் என்கின்ற வேறுபாடு இல்லாது வாழ்ந்தார்கள். வழிபாடு என்பது சமூகத்தை மாற்றுருவாக்கம் செய்வது, சமூகத்தினுடைய ஓட்டத்திலே அடிபட்டு சமூகத்திலே செத்து போவது அல்ல வழிபாடு. சமூகத்தையே மாற்றுருவாக்கம் செய்வது உண்மையான ஆராதனை. சமூகத்தில் என்னென்ன தீமைகள் இருக்குது அதெல்லாம் திருச்சபைக்குள் நடப்பது அல்ல வழிபாடு. சமூகத்தில் இருக்கின்ற அந்த தீமைகளை திருச்சபை மாற்ற முயலுவதும் துடிப்பதும் செயல்படுவதும் தான் உண்மையான வழிபாடு. இந்த திருமறை அதைத்தான் சொல்லுகின்றது. ஏதோ உதவி செய்தார்கள் என்பது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல. அந்த சமூகத்தையே எதிர்த்து புரட்சி செய்தார்கள். ஏழ்மையானவனுக்கு உதவி செய்யாதே, அவனை அப்படியே விட்டுவிடு. ஒரு மனிதனால் சமூகத்திற்கு பயன் இல்லையா, ஒரு நோயாளியால் இந்த சமூகத்திற்கு பயன் இல்லையா, அவனை கண்டுகொள்ளாமலே விட்டுவிடு. ஆனால் திருச்சபை அப்படிப்பட்டவர்களை கண்டுகொண்டது. அந்த கால சமூகத்தினுடைய இயல்பான நடைமுறைக்கும் இவர்களுடைய நடைமுறைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருந்தது. அந்த வேறுபாடுதான் உண்மையான வழிபாடு. வழிபாடு என்பது இதுதான். ஏழைகள் எண்ணப்படாமல் இருந்தார்கள். ஏழைகளால் சமூகத்திற்கு பயனில்லை, வாழ அவசியமில்லை என்ற நிலை இருக்கின்ற போது ஆதி திருச்சபை இதை மாற்றியது. அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள். கிரேக்கத்திலே சொல்வார்கள் கொய்னோனியா என்று சொல்வார்கள். அனைவரும் ஒன்றாயிருந்தார்கள். ஒரு இயக்கமாக, ஒரு ஃபெல்லோஷிப்பாக இணைந்து செயல்பட்டார்கள். சமுதாயத்தினுடைய கட்டமைப்பை மாற்றுவதுதான் உண்மையான வழிபாடு. ஆரம்ப கால திருச்சபையிலே ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. பேசில் ஆஃப் சிசரியா என்று சொல்லுவார்கள். ஒரு பேராயர், 4வது நூற்றாண்டிலே வாழ்ந்த ஒரு பேராயர். பஞ்சம் ஏற்பட்ட போது சில திருச்சபைகள் தொடர்ந்து இறைவேண்டலிலும் ஜெபத்திலும் நிலைத்திருந்தது. இந்த பேராயர் சொன்னார்,
இப்படி இறைவேண்டலிலும் இந்த கடவுளுடைய வார்த்தைகளை போதிப்பதிலும் கேட்பதிலும் மட்டும் இருப்பது உண்மையான வழிபாடு அல்ல. பஞ்சம் ஏற்பட்டிருக்கின்ற இந்த காலத்தில் அதை போக்குவதற்கு சமூகத்திலே இயலாதவர்களுக்கு உதவி செய்வதே உண்மையான வழிபாடு என்றார். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நீ பதுக்கி வைத்திருக்கின்ற அப்பம் பசியோடு இருப்பவனுடையது, நீ பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்ற உடை ஆடை இல்லாதவனுக்குரியது. நல்லா புரிஞ்சிடுங்க. நீ பதுக்கி வைத்திருக்கின்ற அப்பம் உணவு பசியோடு இருப்பவனுக்கு, நீ பயன்படுத்தாமல் வைத்திருக்கின்ற உடை ஆடை இல்லாதவனுக்கு. திருச்சபை என்பது இப்படி செயல்படுவதும் இப்படி வாழ்வதும் தான் உண்மையான வழிபாடு. ஜஸ்டின் மாற்றையர் என்கின்ற அவர் சொல்லுவார், ஆதரவற்றோர், கைம்பெண்கள், நோயாளிகள் மற்றும் கைதிகளை பராமரிப்பதிலிருந்து வழிபாட்டை பிரிக்க முடியாது. ஜான் கிறிஸ்தோசம் என்கின்ற திருச்சபை தந்தை சொல்லுவார், வழிபாட்டு முறைமையும் ஏழைகளை பராமரிப்பதும் ஒன்றே என்று வலியுறுத்தினார். பட்டு உடை அணிந்து ஆலயத்திலே கிறிஸ்துவை வணங்கி பின்பு வெளியே குளிரிலும் நிர்வாணத்திலும் ஒருவர் துன்பப்படும் போது அவரை புறக்கணியாத என்று அவர் சொன்னார். வழிபாடு என்பது இப்படி இருக்க வேண்டும். மூன்றாவது வழிபாடு என்பது அன்பு செய்வது. நாம் நற்செய்தி பாடமாக படிக்க கேட்ட மார்க் 12வது அதிகாரம் 28 34 வரை உள்ள வசனங்களிலே எல்லோரும் தெரிந்த ஒரு பகுதி தான். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து கேட்கப்படுகின்ற கேள்விகள். இயேசுவினுடைய மரணம் நெருங்கி இருக்கின்ற வேளையிலே நடைபெற்ற நிகழ்வாக இந்த மார்க் நற்செய்தி இதை பதிவு செய்கின்றது. எருசலேம் நகரிலே பவனியாக இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக அநேக கேள்விகள் வைக்கப்படுகின்றது. எப்படியாவது இயேசுவை சிக்க வைக்க வேண்டும் என்பதே அந்த கேள்விகளினுடைய நோக்கம். அப்போது கேட்கப்பட்ட ஒரு கேள்விக்கு ஆண்டவர் சொல்லுகின்ற பதில், கடவுளை நேசி, அடுத்திருப்பவனையும் நேசி. இந்த 2 வாக்கியம் மிகவும் முக்கியமானது. கடவுளிடத்தில் அன்பு செலுத்து, அடுத்திருப்பவனிடத்திலும் அன்பு செலுத்து. வழிபாடு என்பது அன்பு செய்வது, கடவுளிடம் அன்பு செய்வது, அடுத்திருப்பவனிடம் அன்பு செய்வது. இந்த வார்த்தைகள் எப்போது எழுதப்பட்டது என்றால் கிபி 65 முதல் 70 வரை உள்ள காலங்களில் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அந்த ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டிருந்தார்கள். துன்பத்தின் மத்தியில் வாழ்ந்த அந்த மக்களிடத்திலே இயேசுவினுடைய போதனைகளை சொல்லுகின்றார். நீ கடவுளிடத்தில் அன்பு செய், அடுத்திருப்பவனிடம் அன்பு செய். இந்த நெய்பர், இந்த அடுத்திருப்பவன் யார்? என் பக்கத்து வீட்டுக்காரன். அப்படி என்பதுதான் யூதருடைய யோசனை அல்லது யூதருடைய விளக்கம். அதுதான் அடுத்திருப்பவன் என்பவன் அருகில் இருப்பவன். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், அடுத்திருப்பவன் என்பவன் உன்னை விரோதிக்கிறவன் கூட அடுத்திருப்பவன் தான். ஏனென்றால் கிறிஸ்தவ சபை துன்புறுத்தப்பட்ட காலத்தில் இதை எழுதப்படுகிறது. சபை துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அப்போது சொல்லுகின்றார், உன்னை அடுத்திருப்பவனிடம் நீ அன்பு செலுத்து, உன்னை விரோதிக்கிறவனிடம் நீ அன்பு செலுத்து, உனக்கு எதிராய் இருக்கிறவனிடத்திலே நீ அன்பு செலுத்து. அப்படி என்றால் அவனை நல்லவனாய் மாற்றுவதற்கு நீ செயல்படு என்பதுதான் வழிபாடு என்பது. எதிரிகளை நேசிப்பது, எதிரிகளை மாற்றுவது. நம்முடைய வழிபாடு எப்படி இருக்கிறது? ஒரு கதை உண்டு. அரேபிய கவிஞன் ஒரு கதையை வடிவமைத்திருப்பான். அவனுடைய தந்தையை எதிரிகள் அழித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். இவனுக்கு பயங்கர கோபம். தந்தையை கொலை செய்தவர்களை எப்படியாவது பழி வாங்க வேண்டும். ஆனால் ஒரு வழக்கம் இருந்தது, ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பு கடவுளிடத்தில் ஒரு அனுமதி கேட்க வேண்டும். இன்னைக்கும் பலர் அப்படிதான் கேட்பாங்க. இவனும் கடவுளிடத்தில் அனுமதி கேட்க அங்க ஒரு நடைமுறை இருந்தது. அந்த கோவிலுக்கு முன்னால போய் நிற்கணும். 3 அம்புகள் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு அம்பிலே எழுதப்பட்டிருந்தது செய், இன்னொரு அம்பிலே செய்யாதே, இன்னொரு அம்பிலே காத்திரு என்று எழுதப்பட்டிருந்தது. கடவுளை வணங்கி ஒரு அம்பை எடுக்கணும். அந்த அம்பு எந்த அம்பு வருதோ அதை செய்யணும். இவனுக்கு ஒரு எண்ணம், தந்தையை கொலை செய்தவர்களை எப்படியாவது பழி வாங்கி விட வேண்டும். கடவுளிடத்திலே வேண்டினான். ஒரு அம்பை எடுத்தான். வந்த அம்பு செய்யாதே அப்படின்னு எழுதியிருந்து. இவனுக்கு கொஞ்சம் வருத்தமாயிடுச்சு. உடனே அவன் யோசிச்சான், இது தெரியாம வந்திருக்கும், அப்ப இன்னொரு முறையும் முயற்சி செய்வோம் என்று 2வது முறை முயற்சி செய்தான். 2வது முறை முயற்சி செய்து ஒரு அம்பு எடுத்தான். அதுல என்னதான் எழுதப்பட்டிருந்துச்சு? செய்யாதே அப்படின்னு எழுதப்பட்டிருந்துச்சு. இவனுக்கு கொஞ்சம் கோபம் வந்துச்சு. ஒருவேளை இவன் நினைச்சான், இது தப்பா வந்திருக்கும், நம்ம 3வது ஒரு முறை எடுப்போமே, கடைசியா ஒரு முறை எடுப்போமே என்று சொல்லி அந்த 3வது முறையும் வேண்டுதல் செய்து ஒரு அம்பை எடுத்தான். 3வது அம்பில என்னதான் வந்துச்சு? செய்யாதே என்று வந்து. பொறுமை இழந்தவன் சொன்னான், கடவுளே, வா அப்பனா இருந்தா நீ இப்படி செய்வியா
இவ்வளவுதான் இன்னைக்கு வழிபாடு. பழி வாங்க நினைக்கின்றோம் பல நேரங்கள். உன்னுடைய விருப்பத்திற்கு நம்முடைய விருப்பத்திற்கு எதிராக ஒன்று செயல்படுகின்ற போது பொறுமை இழந்து விடுகின்றோம், கோபம் கொள்ளுகின்றோம். கடவுளிடத்திலே சொல்லுகின்றான், உன்னுடைய தந்தையா இருந்தா நீ இப்படி சேவியா? வழிபாடு என்பது நான் என்ன நினைக்கிறேனோ அது கடவுள் எனக்கு தர வேண்டும் என்கின்ற வேண்டுதலோடு காத்திருக்கின்ற ஒரு மக்கள் கூட்டமாய் நாம் மாறிவிட்டோம். நம்முடைய விருப்பத்தை கடவுள் மீது திணிப்பது அல்ல, கடவுளுடைய விருப்பத்தின்படி நம்மை அர்ப்பணிப்பதும் அதன்படி செய்ய ஒப்பு கொடுப்பதும் தான் உண்மையான வழிபாடு. கடவுளிடம் இயேசு கற்றுத்தந்த அந்த வாழ்வு இதுதான். அடுத்திருப்பவனிடம் நீ அன்பு செய், உன்னை எதிர்ப்பவனிடம் அன்பு செய், உனக்கு எதிராளியாய் இருக்கிறவனை நீ அன்பு செய். அவன் மாறுவதற்கு, அவன் நல்லவனாய் மாறுவதற்கு, அவன் உயர்வதற்கு, அவன் வளருவதற்கு நீ அன்பு செலுத்தி வாழ்வதுதான் உண்மையான வழிபாடு. அந்த வழிபாடு நம்மிடத்தில் இருக்கிறதா என்று சிந்திப்போம். நாம் இன்று வழிபட்டுக் கொண்டிருக்கின்றோம், நம்மிடத்தில் ஆண்டவர் விரும்புகின்ற வழிபாடு இருக்கிறதா என்று சிந்திப்போம். அநேக சாட்சிகளை அநேக அற்புத கூட்டங்களிலும் அநேக நற்செய்தி கூட்டங்களிலும் கேட்டிருப்போம். அநேகர் சொல்லி இருக்கிறார்கள், கடவுள் எனக்கு ஒரு நல்ல வேலையை தந்தார், கடவுளுக்கு நன்றி. என்னுடைய வேலையில நல்ல வருமானத்தை தந்தார், கடவுளுக்கு நன்றி. எனக்கு நோயை குணமாக்கினார், கடவுளுக்கு நன்றி. என் கடன் சுமையிலிருந்து வெளிவருவதற்கு உதவி செய்தார், கடவுளுக்கு நன்றி. நான் புற்றுநோயாயிருந்தேன், எனக்கு கட்டி இருந்தது, எனக்கு வலி இருந்தது, எல்லாவற்றிலும் இருந்து கடவுள் எனக்கு விடுதலை தந்தார், கடவுளுக்கு நன்றி என்று சொல்லுகிற மக்கள் கூட்டம் ஒருவர் கூட எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் சண்டை, நாங்கள் ஒற்றுமையாய் மாறிவிட்டோம், கடவுள் எனக்கு உதவி செய்தார், கடவுளுக்கு ஸ்தோத்திரம் என்று எந்த ஒரு மனிதனும் சாட்சி சொல்லவில்லை. கேட்டிருக்கீங்களா? வழிபாடு என்ன வழிபாடு? புற்றுநோயை குணமாக்கும் வல்லவரால் பக்கத்து வீட்டு காரணத்தில் ஒப்புரவு வர செய்ய முடியவில்லை என்றால் கடவுளால் செய்ய முடியாத காரியம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்கள், என் வழிபாடு எப்படி இருக்கின்றது? கடவுள் அதைத்தான் சொல்லுகின்றார். சுகம் பெறுவதும் உயர்வதும் வளர்ச்சியை பெறுவதும் பணத்தை சம்பாதிப்பதும் மட்டுமல்ல, அடுத்திருப்பவனிடம் அன்பு செலுத்துவது, அன்பு செய்து வாழ்வது உண்மையான வழிபாடு. அந்த வழிபாடு நம்மிடத்தில் இருக்கணும். கேட்கின்ற சாட்சிகள் இப்படியாக இருக்கணும். எனக்கு விரோதமாய் ஒருவன் எழும்பினான், அவனை மன்னித்தேன், இன்று நாங்கள் ஒற்றுமையோடு இருந்தோம், எனக்கும் என் பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் பிரச்சனை, ஒற்றுமையோடு இருந்தோம். இதுதான் வழிபாடு. உலகத்திற்காக ஜெபித்துக் கொள்வார்கள், ஊருக்காக ஜெபித்துக் கொள்வார்கள், கண்ணில் பார்க்காத அனைவருக்காகவும் ஜெபித்துக் கொள்வார்கள். சண்டை போட்டிருக்கின்ற பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபிக்க மாட்டார்கள். என்ன கிறிஸ்தவம், என்ன வழிபாடு? இயேசு இதைத்தான் கடிந்து கொள்ளுகின்றார். அன்பு செலுத்து உன் அடுத்திருப்பவனிடம். அப்போது நீ ஆராதிப்பது உண்மையான ஆராதனை, அப்போது நீ செய்வது உண்மையான வழிபாடு. வழிபாடும் ஆராதனையும் என்பது இதுதான். திருமறை இதைத்தான் கற்றுக் கொடுக்கின்றது. இறை வழிபாடு இறைவனுடைய திருமுன், இறைவனுடைய நோக்கத்திற்காக. கடவுளுடைய நோக்கம் நீதியை நிலைநாட்டுவது, சமுதாயத்தை மாற்றுருவாக்கம் செய்வது, அன்பு செய்வது. நாம் உண்மையிலே வழிபடுகின்றோமா? நம்முடைய வழிபாடு கடவுளின் நோக்கத்திற்கானதாக இருக்கிறதா என்கின்ற சிந்தனையோடு கடவுளுடைய சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பான